ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம்ஸ் டு அயான் vlog. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்காடு சிக்கன் பிரியாணி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நான் இப்போ ஒரு 1 kg அளவு தான் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு கோல்டு வினர் ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போடுற ஹோல்கிரைன் மசாலாஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பே லீஃப் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு 1 kg சிக்கன் பிரியாணிக்கு ஒரு 3 ஆனியன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே சின்ன வெங்காயம் தாங்க. நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரியாணிக்கு சின்ன வெங்காயம். அப்படியே தோல் உரித்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். இதில் நான் ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லி அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா ஸ்மாஷ் பண்ணி நல்லாவே வதக்கிக்கலாம் இப்போது. ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு போடணும். ஸோ இப்போ வெறும் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம என்னென்ன பவுட்ரு சேர்க்கணுன்றதை பார்க்கலாம் வாங்க. இது கூட பெரிய ஜீரகம் இருக்குல்ல, சோம்பு, அந்த பவுட்ரு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா, அவ்வளோதாங்க மசாலா. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வேணால் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கலர் வருன்றதுக்காக தான் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கழுகி எடுத்த 1 kg அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட. இப்போ இதை நல்லா மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம ஜீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு 3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ ஒரு 6 கப்பு தண்ணி வைக்கணும். ஸோ எல்லாருக்கும் ரேஷியோ மாறுங்க. என்னோடய ரேஷியோ இதுதான். ஒரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மேலே தண்ணியில் நம்ம ஒரு லெமன் ஃபுல்லாகவே பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஊற வச்சிருந்த அரிசியுமே ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ அரிசி ஓரளவு குக்காய் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அடியில் தோசைக்காய் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அப்புறம் 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி அப்படியே உதிரியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.